ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு ஒரு கப் வந்து சீனி, முந்திரி பழமும் பருப்பு எடுத்துக்கோங்க, நெய், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சட்டியில் ஒரு கப் சீனி போட்டுக்கிடுவோம். பாகு தான் காய்க்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கப் சீனிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். சீனி நல்லா கரையட்டும். பாகு பதத்துக்குலாம் ரொம்ப கம்மி பதம் வேண்டாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னொரு சட்டியில் நெய் ஊற்றுவோம். நெய் ரொம்ப ஊற்றினா திகட்டும். நெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடுவோம். ஆயில் நல்லா நிறையவே ஊற்றிக்கோங்க. இதில் இந்த பாதாம் முந்திரி பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு கப் கோதுமை மாவை இதில் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விடுவோம். இதுக்கப்புறம் ஜீனி பாகு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சீனி பாகு ஊற்றுறேன். கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம எடுத்து வச்ச எல்லா ஜீனி பாகுமே ஊற்றிடலாம். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அல்வா பதத்துக்கு வந்துடும். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. பண்ணிடுவோம். நல்ல சுவையான அல்வா ரெடி. அல்வா ரெடி. வாங்க சாப்பிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள்.